அந்த கூத்தாண்டவர் கோயிலுடைய 18 18 நாள் பாரத கலைகால இது அர்ஜுனன் புள்ள வந்து அரவணாக வந்து தோன்றி இந்த ஊரில் திருவிழா நடக்குது. இந்த திருவிழா என்னன்னா அலிகள் மட்டும் இல்லாமல் பெராத்தனை உள்ளவங்க அத்தனை பேருங்க வந்து அவங்க பெராத்தனிக்காக வந்து தாலி கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு கை கால் விளங்காமல் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு உடம்பு ஏதோ ஒரு காயலாக வந்திருக்கலாம், இல்லை குழந்தை இல்லைன்னு பெராத்தி இருக்கலாம், இல்லை கை கால் தோண்டு இருக்கலாம். அத்தனை விதமான பெராத்தனிக்கு வந்து இவங்க தாலி கட்டி தாலி அறக்கிறதுனால இதனுடைய பரிவர்த்தனை சரியாகி அவங்க திரும்பி பழைய நிலைமைக்கு வந்து நல்ல நிலைமையில் வந்து இந்த கூத்தாண்டவர் வந்து நல்லபடி ஆக்கி விட்றாரு. அதனால் வந்து அந்த கூத்தாண்டவர் மகிமையால் வந்து அனைத்து அகில உலகத்திலேருந்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, பெங்களூர், மைசூர், கும்பகோணம், மாயவரம், சிங்கப்பூர், மலேசியா, பாம்பாய் அங்கேருந்து எல்லோரும் வந்து இந்த கூத்தாண்டவர் திருவிழாவை கண்டுகளிக்கிறாங்க. வணக்கம், நான் திருநங்கை பேசுகிறேன். நான் பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்கிறேன். என் பேர் பாவனா. இந்த வருஷம் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். கூவாகத்தை உளுந்தூர்பேட்டையில் விழுப்புரத்தை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து நாங்கள் தாலி கட்டி சந்தோஷமாக இருந்துட்டு இன்றைக்கி நாங்கள் தாலி அறுத்துட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம். நாங்கள் ரொம்ப எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும் நாங்கள் வந்துட்டு இங்கே போகிறது. இது மகா போர் நடந்த இது வரலாறு. இது மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு பரமாத்மா இவருக்காக ஒரு நாள் மனைவியாக அவர் வாழ்ந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி அவர் கூட வாழ்ந்ததுக்கப்புறம் அவர் இறந்தவுடனே அது இது சார்ந்தப்பட்டது தான் இது. நாங்கள் திருநங்கைங்க நாங்கள் தாலி எடுத்துகிட்டு அவருக்காக தாலி எடுத்துகிட்டு நாங்கள் வெள்ளை புடவை கட்டிட்டு நாங்கள் ஊருக்கு போவோம். இந்த வருஷம் மிஸ் பண்ணவே மாட்டோம். நாங்கள் அதே மாதிரி வேண்டுதல் இங்கே வச்சா இந்த வருஷம் நாங்கள் வேண்டுதல் வச்சோம்னா நெக்ஸ்ட்டு வருஷம் அது கண்டிப்பாக நிறைவேறும். கொஞ்சம் கூட கம்மியாகாது. இது கண்டிப்பாக அது நிறைவேறும். யார் இந்த ஆண்கள் இந்த ஊர் ஃபுல்லாக ஆண்கள் பூரா தாலி கட்டுவாங்க, திருநங்கை கட்டுவாங்க. இந்த ஊர் மக்களை எல்லாம் குழந்தைங்க வரம் கிடைக்கும், கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகும். எல்லாருமே இங்கே வேண்ட வரம் வந்து சந்தோஷமாக கிடைக்கும். இந்த ஐயா கிட்டேருந்து இந்த விழுப்புரம் ஐயா வந்து சக்தி உள்ளவர். வணக்கம், என்னோடய நேம் காவியா. நான் வந்து சேலம்லேருந்து வரேன். எனக்கு இந்த கூத்தாண்டவர் கோயிலுக்கு இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். நேற்று வந்து மணப்பெண் கோலத்தில் அரவனுக்காக நாங்கள் தாலி கட்டி நேற்றுலாம் ஆடல் பாடலமாக இருந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துட்டு இன்றைக்கி வந்து நான் அரவனை வந்து பலி கொடுத்ததுனால நாங்கள் தாலி கட்டி இன்றைக்கி விதவையாக ஆகியிருக்கோம். நேற்று என்ன ஜாலியாக இருந்துட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு திருநங்கைங்கிறதுக்கு கல்யாணம் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் எங்கள் அரவனுக்காக நாங்கள் டைம் வந்து நான் வந்து தாலி கட்டி தாலி எடுத்திருக்கேன். அதாவது அவருடைய சிரசுக்கு மேலே வர கொடை வந்து செவலியங்கோலன்ற ஊர்லேருந்து வருது. கால் பாதம் கை பாதம் அவருடைய ரதம் குதிரை வந்து நத்தவெளின்ற ஊர்லேருந்து வருது. அந்த மார்பதகம் கை புஜம் இந்த கரங்களும் வந்து 10 கிலோமீட்டர் தாண்டி கீரிமேடுன்ற இடத்துலேருந்து கோவில் கட்டி அங்கே 18 18 நாள் பாரதம் படித்து அங்கேருந்து அவருக்கு அன்றைக்கி
புதன்கிழமை அன்னைக்கு அவர் தேரில் வர உச்சிப்பண்ண அன்னைக்கு அங்கேருந்து அவங்க கேடயத்தில் எடுத்துன்னு வந்து சாமிக்கு சோடிக்கப்பட்டு அந்த கூத்தாண்டவர் உருவமாக வந்து காளிகாதேவிக்கு வந்து 3 கிலோமீட்டர் தூரம் வராரு. தேர் ரதத்தில் கையில் இழுத்துட்டு வராங்க. இழுத்துட்டு வந்து அவருக்கு வந்து கூத்தாண்டவருக்கு வந்து அரவை பலி கொடுக்குறாங்க. சாயந்தரம் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு உரிமை சோறு 12 படி அரிசி அன்னைக்கே குத்தி அன்னைக்கே அந்த 12 படி அரிசியை ஆக்கி அன்னைக்கே வந்து அந்த உரிமை சோறுன்றது வந்து அவருடைய தாலி காட்டுறாங்க பார். அந்த மஞ்சள் கொம்பு தான், அதில் உப்பு இருக்காது, எந்த ஒரு காரமும் இருக்காது. அந்த சோத்தை சாப்பிட்டோம்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருக்கும், கை கால் விளங்காதவங்களுக்கு கை கால் விளங்கும், அத்தனை விதமான நோயும் நல்லா ஆகும். அதனால் வந்து அகில உலகத்திலேருந்து வந்து அந்த ஆண்டவனுடைய பிரசாதத்தை வந்து வாங்கி சாப்பிட அகில உலகமும் அங்கே வந்து அன்றைக்கி ஒன்று திரண்டு வந்து கடவுள் அந்த கூத்தாண்டவர் அருளால் அனைத்து பேரும் சுகமாக அடைஞ்சு நன்றாக எல்லாம் சென்று வருவார்கள்.